சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் 7வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அரசு பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் சம்பள முரண்பாட்டை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து கடந்த 26ஆம் தேதி முதல் சென்னையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று 7வது நாள். புத்தாண்டு தினமாக இருந்தாலும் கூட தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான இடைநிலை ஆசிரியர்கள் வந்திருக்கின்றனர். சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய காந்தி இர்வின் மேம்பாலத்தில் ஏராளமான ஆசிரியர்கள் வரிசையாக நின்று தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும், தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் தற்போது போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வரக்கூடிய 5ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மீண்டும் அரையாண்டு தேர்வு விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட இருக்கின்றன. அதற்கு முன்னதாக அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விடுமுறை காலத்திற்குள் பிரச்சனையை தீர்க்காவிட்டால் பள்ளிகள் துவங்கினாலும் அதன் பிறகும் தங்களுடைய போராட்டங்கள் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தையொட்டி ஏராளமான போலீசார் பாதுகாப்பிற்கு தற்போது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சில நேரத்தில் அவர்கள் அனைவரும் கைது செய்வதற்கும் போலீசார் தயாராகி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சங்கரன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.